ஓம் சாந்தி. 20/5/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: ஒவ்வொரு நொடியிலும் வருமானம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், ஒவ்வொரு நொடியிலும் வருமானம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி நினைக்கணும் பாபாவை? நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஒரு பாபாவின் நினைவில் இருந்தால் ஒவ்வொரு நொடியிலும் வருமானம் கிடைக்கும். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஒரு பாபாவின் நினைவில் இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் அல்லது ஒவ்வொரு நொடியிலும் வருமானம் கிடைக்கும். இரண்டாவது கேள்வி: எந்த ஒரு போதை பிரம்மா பாபாவிற்கு இருக்கிறது? சிவ பாபா பிரவேசம் ஆகுவதால் பிரம்மா பாபா சொல்கிறார், நான் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர், ஆஸ்திக்கும் எஜமானர் என்ற போதை இருக்கிறது. சிவ பாபா பிரவேசம் ஆகுவதால் பிரம்மா பாபா சொல்கிறார், நான் பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர், ஆஸ்திக்கும் எஜமானர் என்ற போதை இருக்கிறது. மூன்றாவது கேள்வி: கடைசியில் உயிர் உடலை விட்டு எப்படி பிரிய வேண்டும்? கடைசியில் உயிர் அல்லது ஆத்மா உடலை விட்டு எப்படி பிரிய வேண்டும்? பாபா சொல்றாரு, ஞான அமிர்தம் வாயில் இருக்க வேண்டும். ஞான அமிர்தம் வாயில் இருக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரம் நினைவிருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரி, சரீரத்தை விட்டால் சிவபாபா நினைவு இருக்க வேண்டும். திருக்காலதர்ஷி நிலையின் ஞானம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் ஈஸியாக ஆத்மனா சரீரத்தை விட்டு போகும் இல்லையா? கடைசியில் நம்முடைய உயிர் உடலை விட்டு எப்படி பிரியணும்ட்டார் பாபா? ஞான அமிர்தம் வாயில் இருக்கணும், சுயதர்ஷன சக்கரம் நினைவு இருக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, சரீரத்தை விடும்போது சிவபாவுடைய நினைவு இருக்க வேண்டும். திருக்கால தர்ஷி நிலையின் ஞானம் இருக்க வேண்டும். நாலாவது கேள்வி: உயர்ந்த ஆத்மா யார்? சிவபாபா பிரம்மா பாபாவா? உயர்ந்த ஆத்மா யார்? பாபா சொல்றார், புதியதிலும் புதிய, உயர்ந்ததிலும் உயர்ந்த எண்ணத்தின் மூலம் புதிய உலகின் காட்சியை காட்டக்கூடியவர்கள்தான் உயர்ந்த ஆத்மா ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி: மாயையை வென்றவர் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தந்தையை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு தந்தையை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். மேலும் அவருடைய துணையிலேயே இருங்கள். fill in the blanks. நிலையான நிரந்தர குஷியில் இருப்பதற்கு டேஷ் செய்ய வேண்டும். நிலையான நிரந்தர குஷியில் இருப்பதற்கு, நிலையான அல்லது நிரந்தர குஷியில் இருப்பதற்கு விச்சா சாகர் மந்தன் செய்ய வேண்டும். ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தில் டேஷ் இருக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தில் டேஷ் இருக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தில் சதா காலத்திற்கும் நன்மை இருக்கிறது. மூன்றாவது, அமிர்த வேளையில் விழித்தெழுங்கள், டேஷ் கிடைக்கும். என்ன வருமானம்? அமிர்த வேளையில் விழித்தெழுங்கள், நிறைய வருமானம் கிடைக்கும். நிறைய வருமானம் சொல்லல பாபா, அதிகமான நிறைய வருமானம் கிடைக்கும். நாலாவது கேள்வி: வருமானம் சம்பாதிக்கும் போது டேஷ் வருவதில்லை.
வருமானம் சம்பாதிக்கும் போது கொட்டாவியோ தூக்கமோ வருவதில்லை. 5வது, டேஷ் என்று புரிந்து கொண்டு டேஷ் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ரதி என்று புரிந்து கொண்டு ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.